விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 3 ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. எப்படின்னாங்க, முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கண்ணாமூச்சி ஏரியாவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்பு ஒரு 120 அடியாட்டு வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிலத்துக்கு உண்டான குபேர மூலையில் நிற்கிறோம். குபேர மூலை நல்லா உயரமாக ஜம்முன்னு இருக்குது. ஒரு மலை பார்த்துட்ருக்குறீங்க. அந்த மலையிலேருந்து ஒரு 500 அடி தூரத்தில் தான் இந்த காடு அமைஞ்சிருக்குது. இந்த மலை மேற்கு திசையில், நம்ம பார்க்க வந்த பூமிக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குது. இது இந்த பூமிக்கு தெற்கு திசை. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பூமிக்கு வடக்கு திசை, இல்லை கிழக்கு திசை. இந்த பக்கம் வடக்கு திசைங்க. இப்படி இது அமைஞ்சிருக்குது. காட்டினோட வடிவம் பார்த்திங்கன்னா, இந்த காட்டுக்கு அக்னி மூலை கட்டாயிருக்குதுங்க. மற்றபடிக்கு குபேர மூலை, வாயு மூலை, ஜல மூலை நல்லா இருக்குது. ஜல மூலை இழுத்த மாதிரி வந்துடுது. நம்ம குபேர மூலையிலிருந்து கீழே, அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். இந்த நிலத்தினுடைய விவரம் என்னென்னா, மொத்தம் 4 ஏக்கரை 10 சென்ட்டுங்க. இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு 4 ஏக்கரை 10 சென்ட்டு. இதில் 1 ஏக்கர் புறம்போக்குங்க. அதை இப்போ நீங்கள் மலை அடிவாரம் பார்த்தீங்கல்ல, அது 1 ஏக்கரை 10 சென்ட்டு அதுக்கு போயிடுது. ஆனால் இவங்க அனுபவத்தில் இருக்குது. மீதி இருக்கிற 3 ஏக்கரை 10 சென்ட்டு இவங்க பட்டா நிலங்க. கிரையம் பண்ணக்கூடிய பட்டா நிலம். அதாவது இந்த நிலம் தோட்டமாக பயன்படுத்துறதுங்கிறத விட ஒரு தோப்பாக பயன்படுத்தலாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு வாழைத்தோப்பு இல்லை, அதாவது தென்னந்தோப்பு வைக்கலாம், கொய்யாத்தோப்பு வைக்கலாம், மாந்தோப்பு வைக்கலாம். இப்படி இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு தோப்பு நாம் அமைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு இடங்க. ஏன் இவ்வளோ தூரம் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்ன காரணம்னா, நமது தெய்வங்களாகிய கஸ்டமர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்கள் விலை அதிகமாகவே போடுறேன்னு ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருக்குதுங்க. சரி, நானும் விலை கம்மியாக எங்கே தான் இருக்குன்னு தேடிட்டு போனால் கடைசி இப்போ ஏற்பட்ட ஒரு காட்டுறாங்க. சரி, ரைட்டு, இதுவும் நம்மளுக்கு நல்ல நிலந்தாங்க. மண் செங்கட்டு செஞ்சு சரளி மாதிரி, பெருசாக மண்ணை குறை சொல்ல முடியாது. இல்லை, விவசாய நிலம்தான். அக்கம் பக்கமெல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் நல்ல முறையாக விவசாயம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. விலை நான் கடைசியாக சொல்கிறேன். இது நம்ம தோப்பு. இதுக்கு போர் இருக்குதுங்க, சர்வீஸ் இருக்குதுங்க. ஒரு போர் ஈசானி மூலையிலேயே ஒரு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா 7.5 HP சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது எழுதி வச்சுக்கிறாங்க, இன்னும் வரல, அதை கொடுத்துட்றாங்க. இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு தடம் தார் ரோடு முகப்பு தான். தார் ரோடு முகப்பு நம்ம காட்டுக்கு மேலே கடைசி வரைக்கும் போகிறதுக்கு இந்த தடம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களே காட்டுக்குள்ளே தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு காட்டுக்காரர் சோளம் போட்டு வச்சு விட்டுருக்கிறாரு. சோளம் ஒரு அளவுக்கு தான் வந்திருக்குது. கீழே போக சோளம் நல்லா வந்திருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். ஒவ்வொரு வரப்பும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இதில் நீட்டாக கட்டி இல்லை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு மலையை குடஞ்சி காடு சேர்த்திக்கிறது தான். இதுதான் இந்த அமைப்பு அப்படித்தான் வருது. இருந்தாலும் இது பட்டா நிலங்க. 3 ஏக்கரை 10 சென்ட்டுக்கு சுத்தமான பட்டா வாங்கி வச்சுக்கிறாங்க. அதாவது கிரை பண்ணக்கூடிய அளவுக்கு பட்டா நிலம்.
1 ஏக்கர் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே மலை ஒட்டி இருக்குதுல்ல, அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புறம்போக்கில் வந்துடுது. ஆனால் அதுவும் வந்து இவங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் குடஞ்செல்லாம் நீட்டாக போட்டு இல்லை காடு சேர்த்திக்கிறாங்க. மண் நல்லா இருக்குதுங்க. மண் பாருங்கள், செம்மண் நல்லா இருக்குது. இப்போ நாம் இந்த காடு பார்த்திங்கன்னா நல்ல உயரமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், இந்த காட்டை சுற்றியும் பாருங்கள், எல்லாம் வாழை, மஞ்சள் நல்ல செல்வாக்காக இருக்குதுங்க. குச்சிக்கிழங்கு, மாந்தோப்பு, இப்படி எல்லாம் செல்வாக்காக இருக்குது. ஏரியா வந்து அருமையான ஏரியா, தண்ணி ஏரியா. தாரோடு முகப்பு உங்களுக்கு காட்டிடுறேங்க. இந்த தோட்ட நிலத்தினுடைய அமைப்பு குபேர மூலை, வாயு மூலை, ஜல மூலை 3 நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. அக்னி மூலை மட்டும் கட்டாயிருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 மூலை ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிவும் பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. இந்த தடப்பை நாம் நடந்து வந்த தடம் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்காரர் மட்டும் தனிப்பட்ட முறையில் போட்டு வச்சுக்கிறாரு. இந்த தோட்டத்துக்குள்ள தென்னை மரம் எதுவும் இல்லைங்க. இப்போ தான் எல்லா காடு சேர்த்தி ரெடி பண்ணிக்கிறாங்க. தென்னை மரம் நாம் தான் வச்சுக்கணும். இதில் வந்து இந்த சோளமெல்லாம் நாம் பார்க்க வந்த காடு இந்த 4 ஏக்கராவுக்கு கட்டுப்பட்டது தான். இதுதாங்க நம்மளுக்கு வந்து தார் ரோடு முகப்பு. ஒரு 120 அடி வருங்க தார் ரோடு முகப்பு. இதுதாங்க நாம் பார்த்துருந்த காடு. நல்லா ரோடு மட்டத்திலேருந்து உயரமானு கேட்டீங்கல்ல, சரியான உயரத்தில் ஒரு காடு பிடிச்சிட்டேங்க. பாருங்கள், இது வந்து ரோட்டுக்கு கிழக்கு சைடு இந்த மாந்தோப்புங்க. இது முழுசுமே வந்து இந்த பக்கம் மாந்தோப்பு. இப்போ இந்த தோட்ட நிலத்தினுடைய ஜலமூல பகுதிக்கு வந்துட்டேங்க. இந்த மஞ்சள் காடு ஒட்டி இருக்கிற இந்த வரப்பு, இந்த இது தான் வந்து நம்மளுக்கு ஜலமூலைங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் நல்ல சிறப்பாக இருக்குதுங்க. இதனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 35 லட்ச ரூபா சொல்கிறாரு. அவர் காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை 1 ஏக்கர் 35 லட்சம் சொல்கிறாரு. நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசலாங்க. இதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். இதை பற்றின விளக்கத்தை நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். என்ன ரேட்டுக்கு ஆகும் ஆகாதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு சொல்லிடுறேன். வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.